வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்டார் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு A4 சைஸ் பேப்பர் 8 கலர்ஸ் வேணும். கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு கலர் பேப்பரில் இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 பாயிண்ட்ஸையும் லைன் ட்ரா பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த ஸ்டாருக்கு நம்ம எப்படி ஃபோல்டு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. லைன் வந்து லைட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டால் போதும், டார்க்காலாம் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைன் ட்ரா பண்ணி இருக்கிற ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த பேப்பரை அந்த 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கும்ல அதை விட்டுட்டு ஃபோல்டு பண்ணிக்கிடணும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் மறுபடியும் அதை இன்னொரு ஃபோல்டு கொடுத்துருங்க. 1 சென்டிமீட்டரை விட்டுட்டு தான் ஃபோல்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேப்பரை விரித்து வச்சுக்கிடணும். வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு ஃபோல்டு இந்த இது காமிக்கிறேன் பாருங்கள், அந்த ஃபோல்டை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரிவர்ஸில் அதை ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி ஃபோல்டு கொடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ண விட போகிறோம். க்ளூ எங்கே வைக்கணும் அப்படின்னோம்னா அந்த 1 சென்டிமீட்டர் நம்ம லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு கேப் விட்டுருந்தோம்ல அந்த இடத்துல மட்டும்தான் ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சமாக மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும், அதிகம் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒரு ஃபோல்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலாப்பில் இந்த மாதிரி அந்த 1 சென்டிமீட்டரில் க்ளூ வச்சுருக்கிறத கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அது நல்லா ட்ரை ஆகட்டும். க்ளூ அதிகமாக வைக்கக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் வச்சுக்கிடணும். அதிகமாக அப்படி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா இன்னரில் இருக்கிற அந்த கலர் பேப்பர்லேயும் க்ளூ ஒட்டிட்டு நமக்கு அது ஓப்பன் பண்ண வராது, உள்ளெல்லாம் க்ளூ பட்டுருச்சுன்னா. ஸோ க்ளூ வந்து கரெக்டாக அந்த 1 சென்டிமீட்டருக்குள்ளே மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இப்போ நான் காமிக்கிறது மாதிரி பாருங்களேன், இந்த மாதிரி இப்படி ஹோல்ஸ் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும், இன்னரில் க்ளூ பற்றக்கூடாது. இதே மாதிரி மற்ற எல்லா கலர்ஸ் பேப்பர்லேயும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிடணும். இந்த மாதிரி இதை இப்போ எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துல மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணணும். அந்த ஃபோல்டு கொடுத்துருக்கோம்ல அதில் மட்டும்தான் க்ளூ இருக்கணும், ஃபுல்லும் அப்ளை பண்ணிடக்கூடாது. இப்போ நான் காட்டுற அந்த இடத்துல மட்டும் ஃபேப்ரிக் க்ளூ லைட்டாக நீங்கள் ஃபெஃபிகாலோ கம்மோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தின்ன ஒரு லைன் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதர் கலரை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ இன்னரில் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மேலாப்லையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 1 சைடு வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அது ஓப்பன் க்ளோஸ்ட் ஆயிரும், அதர் சைடு வந்து ஓப்பன் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கலர் பேப்பரை அந்த க்ளூ வச்சுருக்கிறதுக்கு மேலாப்பில் இந்த மாதிரி கரெக்டான அந்த பொசிஷனில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அது நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதர் கலரையும் இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். க்ளூ வந்து கரெக்டாக கொஞ்சமாக மட்டும் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இதே மாதிரி எல்லா கலர் பேப்பருக்கும் ஃபேப்ரிக் க்ளூ ஒரு கலர் வச்சதுக்கப்புறம் அனதர் கலர் அது மேலே ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். இது ஒரு செட் ஆஃப் கலர் பேப்பரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஒரு செட்டுக்கு 8 கலர்ஸ் ஆஃப் பேப்பர். இந்த மாதிரி இந்த 8 கலர்ஸ் ஆஃப் பேப்பரையும் ஒரு செட்டில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க.
இப்போ நம்ம ஒரு செட் கலர் பேப்பர்ஸில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் எப்படி இதில் மார்க் பண்ணிவிட்டு டிசைன்லாம் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிடணும். சென்ட்ரு வந்து அந்த ஃபோல்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. தென் 8 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட் வைக்கணும். நான் ஸ்கேல் எங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து 8 சென்டிமீட்டர் பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி அதர் சைடு அதுலேயும் 8 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிடணும். இப்போ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், லைன் ட்ரா பண்ணிக்கிடணும். ட்ரா பண்ணும்போது லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பென் ஸ்கெட்ச் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டை மட்டும் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம டிசைன்ஸ்லாம் நம்ம என்ன செய்யலாம், ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எதுனாலும் ட்ரா பண்ணிக்கிடலாம். இப்போ நான் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட போகிறேன். ஸ்டார்ஸில் அங்கங்கே ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறனால ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நமக்கு இஷ்டமான டிசைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கலாம், ஸ்டார் ட்ரா பண்ணிக்கலாம், ஆர்டின் ஷேப்பில் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிடலாம். இந்த சைடில் நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். 4 செட்ஸ் ஆஃப் கலர் பேப்பர்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் இதில் எப்படி ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சமாக மட்டும் வச்சுக்கோங்க. சென்டரில் அந்த ஃபோல்டு இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் அதர் செட் கலர் பேப்பர்ஸை எடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ட்ரை ஆக விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா கலர் பேப்பரையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டார் ஹேங் பண்ணுறதுக்கு நமக்கு ரோப் தேவைப்படும். ஸோ அந்த ரோப்பை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம எந்த கலர் பேப்பர் நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரோப்பை வந்து எடுத்துட்டு ஒன் சைடு நான் நாட் போட்டு வச்சுருக்கேன் ரோப்பில். அதை கரெக்டாக இந்த இடத்துல லாஸ்ட்டாக நம்ம வச்சுருக்கிற அந்த கலர் பேப்பரில் இப்படி வச்சுட்டு லாஸ்ட்டு என்ன கலர் பேப்பர் இருக்கோ அந்த கலர் பேப்பரில் ஒரு ஸ்மால் பிட்டில் கட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ரோப்புக்கு மேலே. இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த கலர் பேப்பர்லேயும் இதே மாதிரி ரோப்பை அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஸ்டாரை ஃபுல்லும் நம்ம விரித்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நம்ம விரித்து விடும்போது நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நல்லா ஸ்டாரை நீங்கள் இந்த மாதிரி விரித்து விடணும். இந்த மாதிரி விரித்து வச்சதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக இப்போ நான் காட்டுற இந்த ஸ்பேஸில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கலர் பேப்பரை சென்டரில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய கிறிஸ்மஸ் ஸ்டார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, மல்டி கலர் கிறிஸ்மஸ் ஸ்டார். ஸோ பியூட்டிஃபுல்ல. இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டிலையும் கலர்ஃபுல் கிறிஸ்மஸ் ஸ்டார் மாட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.